அனைவருக்கும் வணக்கம். சுவையான பன் தோசை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிட்டேன் தோசை செய்கிறதுக்கு. இப்போ மிக்சியில் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேங்க. உருளைக்கிழங்கு நான் 2 எடுத்துக்கிட்டேன். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதையும் இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து தான் மாவு கூட சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் மாவை நல்லா கலந்து விட்டுடணுங்க. மாவு ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி விட்டுடணும் மாவை. இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு கடாயில் நான் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது 3 நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் 2 எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் 2 எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் தூவிக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க. ஒரு அரை வேக்காடாக வதக்கிட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ வதக்கினதை மாவு கூட சேர்த்துக்கிறேன். மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பன் தோசை செய்கிறதுக்கு கொஞ்சம் மீடியமான அளவுக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ தாளிக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட்டான பிறகு இப்போ கலந்து எடுத்து வச்ச மாவை ஊற்றிக்கிறேன். 1/2 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். 3 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடுறேன். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி விட்டுறேன். உள்ளேயும் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ரவையை வச்சு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பன் தோசையை ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.